இந்த ஏவுகணை நகரங்கள்னு நம்ம சொல்றோம் இல்லையா? இதெல்லாம் ஏதோ ஒரு சின்ன இடமோ, ஒரு 50, 60 பேர் தங்கக்கூடிய கட்டிடங்களோ கிடையாது. ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். எந்த அளவுக்கு பிரம்மாண்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ளுக்குள்ள ரயில் பாதை இருக்கு. அந்த ரயில் மூலமா தான் ஏவுகணைகள ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கத்துக்கு எடுத்துட்டு போவாங்க. உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஏவுகணைகளை தயாரிக்கிறாங்க. அங்கேயே அத ஸ்டோர் பண்றாங்க. அங்கிருந்து ரயில் மூலமா எங்கெங்க ஏவணுமோ அங்க கொண்டு போய் வைக்கிறாங்க. அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க் இருக்கு. அதனால நம்ம நினைக்கிற மாரி இந்த ஏவுகணை நகரம்னா ஒரு சின்ன இடமெல்லாம் இல்ல. தரைக்கு அடியில இன்னொரு நகரம் இயங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு. இப்ப நெறைய பேருக்கு இந்த மிசைல் சிட்டில இருந்து எப்படி ஏவுகணைகளை வீசுவாங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கும். எப்படி பண்றாங்க அப்படின்னா, இந்த மிசைல் சிட்டிஸ்க்கு நெறைய வாயில்கள் இருக்கும். ஏதாவது ஒரு வாயில்ல இருந்து அவங்க ஏவுகணைகளை ஏவ போறாங்கன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா, அந்த இடத்துக்கு லாரியில ஏவுகணை வந்துரும். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டிக் லிஃப்ட் சிஸ்டம் மாதிரி இருக்கு. ரொம்ப வேகமா வெளியில வந்துட்டு வேகமா உள்ள போயிடும். சேட்டலைட்டால கூட அதை கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து இலக்கை நோக்கி அந்த ஏவுகணையை வீசிட்டு உள்ள மாயமா மறைஞ்சு போயிடும். அந்த வாசல கூட எதிரிகளால கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு டெக்னாலஜியை ஈரான் டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால தான் அமெரிக்காவால இந்த ஏவுகணை நகரங்களை நெருங்க கூட முடியல. சரி.